உங்க அப்பா வீட்டு ரோடு மாதிரி உன் இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டிட்டு வந்து போலீஸ் ஜீப்லயே மோத பாக்குற எனக்கு கேக்குற. ஐயோ, நீங்க புதுசா டியூட்டிக்கு வந்திருக்கீங்களாக்கா? எனக்கு ஒரு சின்ன வேலை பாக்கி இருக்குதுங்க. இந்த சின்ன விஷயத்துக்காக என் வண்டி நிறுத்த பாக்குறீங்களே? வேற வேலை இருந்தா பாருங்க. இறங்கல கீழே. சாரு சிட்டிக்கு புதுசு போல இருக்கு. நான் இந்த சிட்டில பழைய ஆளுங்க. மேலதிகாரிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க இந்த கோவராசனை பத்தி நல்லா சொல்லுவாங்க. அதுலயும் அவங்களுக்கு நல்லா தெரியுமுங்க. கோவராசனும் அவன் வண்டியும் ராங் ரூட்ல தாங்க போகும். அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க முதலாளி? தண்ணிய போட்டுக்கிட்டு வேகமா வண்டியை ஓட்டணும் இல்லாம டியூட்டில இருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் மேல வண்டியை மோதிட்டு எதுவுமே செய்யாத மாதிரி இங்க வந்து நீ என் காதுல பூ சுத்துறியா? உன் லைசன்ஸ் ஆர்சி புக்கையும் எடுத்துக்கிட்டு என் கூட ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் வாமா. என்ன புடிச்சுக்கிட்டு போய் லாக்அப்ல போடுற தைரியம் இந்த மாநிலத்துல எவனுக்கும் கிடையாது. அப்படியே தைரியம் இருந்தாலும் அங்க ஜெயில் கதவை திறக்காதுங்க. 1.5 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் லேட்டா போனா கை நழுவி போயிடும். அதான் சின்ன தப்பு நடந்து போச்சுங்க. சாரி. நான் இந்த ஊர்ல கௌரவமான ஆளு. தயவு செஞ்சு என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. இது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் தப்பு பண்ணக்கூடியவங்க தான். அதுக்குன்னு தப்பு பண்ணிட்டு ஓடி ஓடிய பார்த்தா தமிழ்நாட்டு போலீஸ்காரன் சும்மா விட மாட்டான். உங்களுக்கு நஷ்டமாகிறது என்னவோ லட்சமோ கோடியவோ இருக்கலாம். ஆனா அந்த பாவப்பட்ட போலீஸ்காரனுக்கு நஷ்டமாகிறது அவனோட உயிர். அவன் குடும்பம் அனாதையாச்சுன்னா அவங்களுக்கு நீ ஆதரவு கொடுப்பியா? நாட்டு மக்களுக்கு காவலா இருக்க வேண்டிய நாங்க அரசியல்வாதிகளுக்கும் மந்திரிகளுக்கும் அவங்க பொண்டாட்டிங்களுக்கும் லேடிஸ் கிளப்புக்கு போற உங்க பொண்ணுங்களுக்கும் நைட் கிளப்புக்கு போற உங்க பப்பாட்டிங்களுக்கும் பொண்ணுகளை சூறையாடுற உங்க அருமை பிள்ளைங்களுக்கும் சாராயம் காய்ச்சி கந்து வட்டி விடுற உங்க கட்சிக்காரங்களுக்கும் கட்சி பேரை சொல்லி கஷ்டப்படுறவங்க கிட்ட பணத்தை வசூல் பண்ற தாதாக்களுக்கும் எங்களை மாதிரி போலீஸ்காரங்க கெட்ட பேரை வாங்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட எங்களை உங்க வீட்டு நாயை விட கேவலமா நினைச்சு எங்க உயிர்க்க எவனா வரீங்களே, இது என்ன நியாயம்? இனிமேலும் இந்த மாதிரி அராஜகங்களுக்கு நாங்க தொலை நிப்போம் கனவு காணாத மிஸ்டர் கோவை ராஜன். வண்டிய